அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் ஆன்லைனில் இருக்கிற பெஸ்ட் 5 லோ காம்படிஷன் உள்ள ஃப்ரீலான்ஸ் சைட் பார்ப்போம். ஸோ இதில் 5ல் வந்து அட்லீஸ்ட் 1 ஆவது உங்களுக்கு வந்து புதுசாக இருக்கும். என்னென்னா ஃப்ரீலான்ஸ் சைட்ஸுகளில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அந்த ஃப்ரீலான்ஸ் சைட்டை தெரிவு உங்களுக்கு கட்டாயமாக சரியாக அமையணும். ஏன்னா நீங்கள் தெரிவு செய்கிற ஃப்ரீலான்ஸ் சைட் வந்து எந்த வகையில் வந்து யூசர்ஸோட கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் கேஒர்க்குங்கிற ஒரு வெப்சைட் எடுத்தீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து நம்ம எமக்கான ஜிக்ஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம என்னென்ன நமக்கு ஜாப் தர எம்ப்ளாயீஸை வந்து நம்ம தேடுற மாதிரி இருக்கும். பட் ஃப்ரீலான்சர் எடுத்திங்கன்னா ஃப்ரீலான்சரில் எம்ப்ளாயீஸ் வந்து ஜாப்ஸை வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க. அதில் நம்ம பிட் பண்ணிவிட்டு அதிலிருந்து அந்த ஜாப்பை இதை பண்ணி ஒர்க் பண்ணிட்டு earn பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் கான்செப்ட். ஸோ இதில் நீங்கள் எதை தெரிவு செய்ய போகிறீங்கிறது மெயினாக நீங்கள் பார்த்து கொள்ளணும். ஓகே, ரைட். இதில் இங்கே பாருங்கள், ஒர்க் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இது சூட்டபிள் ஆகுதுங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகே, அடுத்தது வந்து இதில் ஸ்கில் உள்ளவங்களும் ஒர்க் பண்ணலாம், ஸ்கில் இல்லாதவங்களும் ஒர்க் பண்ணலாம். ஸ்கில் இல்லாதவங்க ஒர்க் பண்ணலாம்னா அதில் உங்களுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருக்கணும். ஓகே, அதாவது இப்போ நம்ம ஸ்கில் இதில் எதை பேசுகிறோம்னா, இப்போ உதாரணத்துக்கு ஆர்டிக்கல் ரைட்டிங் சம்மந்தமாக எனக்கு வந்து ஸ்கில் இல்லை, பட் ஆர்டிக்கல் ரைட்டிங் சம்மந்தமாக மணி மேக் பண்ண போகிறோம்னு சொன்னால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அதை மேனேஜ் பண்ணக்கூடிய மாதிரி நாலேஜ் இருக்கணும். அப்போ ஏதோ ஒரு வகையில் உங்கள்கிட்ட ஒரு நாலேஜ் ஒன்று இருந்தால் தான் இதில் நீங்கள் இது பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அதை நீங்கள் லேர்ன் பண்ணணும். ஓகே, உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் அந்த தேவை பூர்த்தி செய்யறதுக்கு நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கு. அதே போல் இங்கே வந்து ஃப்ரீலான்ஸ் வந்து ஒரு ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் தான். அதாவது நீங்கள் இங்கே ப்ரொஜெக்ட்ஸ் வந்து அல்லது ஏதோ ஒரு சர்வீஸ் வந்து நீங்கள் ப்ரொஜெக்ட் பை ப்ரொஜெக்டாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். சம்டைம் நீங்கள் உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த இது சம்மந்தமான ஒரு நாலேஜ் ஆல்ரெடி இருக்கும். சில எம்ப்ளாயீஸ் என்ன செய்வாங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரொஜெக்டை வந்து லாங் டேர்முக்கு தருவாங்க. எப்போ அந்த லாங் டேர்ம் தருவாங்கன்னா உங்களோட சேவிஸ் எப்போ வந்து பெஸ்ட்டாக இருக்குதோ அந்த பெஸ்ட்டை பேஸாக வச்சு உங்களுக்கு லாங் டேர்ம் அதை ப்ரொவைட் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ யூடியூப் சேனல் ஒன்னோட ஓனர் வந்து உங்கள்கிட்ட தம்ப்நெயில் கிரியேட் பண்ணி தாங்கன்னு சொன்னார். அந்த தம்ப்நெயில் கிரியேஷன் வந்து சரியாக இருக்கும்னா அவருக்கு வந்து சூட்டபிளாக அமையுமா இருந்தால் கண்டினியூஸாக உங்களுக்கு அந்த ஜாப் அவர் ப்ரொவைட் பண்ணுவார். ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களோட சர்வீஸ் ப்ரொவைஷனில் வந்து 100% எக்குரஸியை வந்து நீங்கள் இது பண்ணணும். இந்த நீங்கள் வந்து இப்போ தம்ப்நெயில் டிசைன் பண்ணுறது வந்து நாலேஜ் பேஸ்டாகவும் இருக்கலாம், நாலேஜ் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணக்கூடிய மாதிரி மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருக்கணும். இந்த கான்செப்டை நீங்கள் சரியாக விளங்கிக் கொள்ளணும். ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமில் நாங்கள் ஒரு ஆன்லைன் ஜாப் கிளாஸஸ் ஒன்று ரன் பண்ணுறோம். இங்கே வந்து ஜாப்ஸ் வந்து நீங்கள் கிளாஸஸ் ஜாயின் பண்ணிட்டு வெப்சைட் ரெஜிஸ்டர் பண்ணதுமே ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அடுத்து ஒர்க் பண்ணுறது தான் ஈஸியான சர்வே கம்ப்ளீட் பண்ணுறது, டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது அப்படியானது ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம்லேயும். பெசிவ் இன்கம் ஸ்கீமில் வந்து ஆர்டிக்கல் ரைட்டிங், மணி மேக்கிங், அதே ஃப்ரீலான்சர். ஸோ இந்த கான்செப்ட் இருக்கும். இது ப்ரீமியம் குரூப்பில் இருக்கும். ஸோ ஸ்டாண்டர்ட் குரூப்பில் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் இருக்கும். ஸோ உங்களுக்கு இங்கே ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமில் ஒரு ஏர்னிங்கை பில்டப் பண்ணி எடுத்துகிட்டு அதை நாங்கள் உங்களுக்கு பெசிவ் இன்கமும் கொண்டு போகிறோம். ஸோ இதில் வந்து நிறைய ப்ரூஃப் இந்த எங்களை சேனலில் டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரூஃப்ஸ் போட்டிருக்கிறோம் பாருங்கள். அதே மாதிரி ஃபாரினில் இருக்கிறவங்களுக்குரிய நல்ல ஒரு ஏர்னிங் பேஸாக இங்கே நாங்கள் இது பண்ணுறோம். ஜஸ்ட்டு மொபைலை மட்டுமே வச்சுக்கிட்டு ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. எவ்ரிடே 100 மெம்பர்ஸ் எடுத்து அந்த வெப்சைட் வந்து போனஸ் பே பண்ணணும். அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் போனஸ், வீக்லி போனஸ், அதே மாதிரி இவங்க சேவை பண்ணுற ரவுட்டர்ஸ் வந்து அவங்க ஒரு ஸ்பெசிஃபிக்கான போனஸ் இப்படின்னு சொல்லி டெடிகேஷனான ஒர்க்கர்ஸை வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிகளில் மோட்டிவேட் பண்ணணும் அந்த வகையில் மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் இருக்கிறாக்கள் வந்து மொபைல்லையே ஒர்க் பண்ணுதல் பிள்ளைகள் மொபைலை வச்சு ஒர்க் பண்ணுறாக்கிற வீதம் இப்போ கூட. ஓகே, நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற டைமில் நீங்கள் படிக்கிற படிப்பை சரியாக படித்து எடுத்துட்டிங்கன்னா டிவைஸ் எல்லாம் ஒரு விஷயமே இல்லை. ஸோ இதை நீங்கள் சரியாக புரிஞ்சு கொண்டீங்கன்னா சரி. இப்படி எங்கள்கிட்ட ஒரு 1900க்கு மேற்பட்ட ப்ரூஃப்கள் இருக்குது. அதை நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி இதில் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுவோம். இந்த சேனல் எக்ஸஸை வந்து நீங்கள் டிக்டாக் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். இதில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள், ஃப்ரீ தான். அதே மாதிரி இங்கே வாட்ஸ்அப் கான்டாக்ட் கொடுத்துருக்கிறேன், வாட்ஸ்அப் பண்ணிக்கொள்ளுங்கள். கால் பண்ணுறதோட வாட்ஸ்அப் பண்ண எனக்கு ஈஸியாக இருக்கும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் பயோலையும் இங்கே நான் மென்ஷன் பண்ணிப்பேன். இதில் டெலிகிராம் சேனல் லிங்க், அதே மாதிரி வாட்ஸ்அப் கான்டாக்ட் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப்பில் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். அதே மாதிரி யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். இதில் மணி மேக்கிங் தொடர்பான சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுகள் ஷேர் பண்ணுறோம். அதே மாதிரி இதில் பிளேலிஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே
ஏஐ டூல்ஸ், ஃப்ரீ ஆன்லைன் ஜாப் ஏர்னிங் ப்ரூஃப், அதே மாதிரி ஆன்லைன் மணி மேக்கிங் வேஸ், அதே போல் எமது பாடநெறியில் எவ்வாறான வேலைகள் காணப்படுங்கிற கான்செப்டில் இதில் ஷேர் பண்ணுறோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அதையும் செக் பண்ணி கொள்ளுங்கள். அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். மோர் டீட்டெயில் இதில் ப்ரொவைட் பண்ணுவோம். அதே மாதிரி கூகுளில் வந்துட்டு நீங்கள் வெல்த் ஃபியூச்சர் அகாடமின்னு சர்ச் பண்ணிங்கன்னா சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகிரும். ஸோ இதில் ஒன்றில் நீங்கள் கனெக்ட் ஆகிருந்து கொள்ளுங்கள். லிங்க்டின், த்ரெட்ஸ், அதே மாதிரி குவாரா, எக்ஸ், ஸோ இதில் ஒன்றில் நீங்கள் கனெக்ட் ஆகிருந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி இமேஜஸ் சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே நாங்கள் ஓவரால் ஷேர் பண்ணியிருக்கிற ப்ரூஃப்ஸ்கள் ஷேர் ஆகும். அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்கள். அதே மாதிரி வீடியோஸ் பார்த்தீங்கன்னா யூசர்கிட்ட நல்ல என்கேஜ் ஆகின வீடியோஸ் இதில் ஷோ ஆகும். அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். நம்ம லோ காம்படிஷன் உள்ள ஒரு 5 ஃப்ரீலான்ஸ் வெப்சைட், அதோடு சேர்த்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு போனஸான ஒரு வெப்சைட்டை லாஸ்ட்டில் பார்ப்போம். ஸோ இதில் ஃபஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு ஃப்ரீலான்சிங்னா என்னென்னு தெரியணும். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், தெரியாத ஆட்களுக்கு நீங்கள் எப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கனாலும் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஃப்ரீலான்ஸ் ஒர்க் இஸ் டைப் ஆஃப் செல்ஃப் எம்ப்ளாய்டு. இது வந்து ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டாக where you work for clients on a project by project clients. அதாவது அந்த பேசிஸில் நீங்கள் செய்வீங்க. கிளைண்ட்ஸ் வந்து ஒரு ப்ரொஜெக்ட் உங்களுக்கு தருவாங்க. அந்த ப்ரொஜெக்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, அதே போல் ராதர் தென் ஹேவிங் அ லாங் டேர்ம் அதாவது நீங்கள் லாங் டேர்முக்கு வந்து அவங்களோட கண்ட்ராக்ட் ஆகி அதை செய்து கொள்ளலாம். அப்படி ஒரு கன்செப்டும் அதில் வரும். ஸோ நான் ஏர்லியாக சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா ஒர்க்கில் வந்து அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆகினா அந்த ஒர்க்கு கண்டினியூஸாக உங்களுக்கு தருவாங்க. இதில் சில விஷயங்கள் இருக்குது. நான் ஏர்லியாக சொன்னேன். இப்போ ஒரு யூடியூப் ஓனர் வந்து உங்கள்கிட்ட தம்ப்நெயில் கிரியேட் பண்ணி தாங்கன்னு கேட்டாங்கன்னா கண்டினியூஸாக அதை தருவார் சாட்டிஸ்ஃபைட் ஆகினா. பட் இன்னொரு லோகோ கிரியேட் பண்ணி தாங்கன்னு சொல்கிறவர் அவருக்கு அந்த அவரோட கம்பெனிக்கு ஒரு டைம் தான் லோகோ தேவைப்படும். அப்போ வந்து அதை ஒரு டைம் தான் அந்த சர்வீஸ் அந்த பர்டிகுலர் ஆள்கிட்டருந்து வரும். அதை நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. நீங்கள் கிளாஸஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா அது நம்ம சொல்லுவோம். ஓகே, இதெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணி கொள்ளணுமா? ஓகே, ரைட். ஃப்ரீலான்சர் கேன் ஒர்க் ரிமோட்லி ஃப்ளெக்சிபிள் ஹவர்ஸ், அதே மாதிரி ஃப்ளெக்சிபிள் ப்ரொஜெக்ட்ஸா? ஓகே, ரைட். நான் 2 கன்செப்ட் இருக்குது. ஒன்று வந்து எம்ப்ளாயர் ஜாப்பை போஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு நீங்கள் பிட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஆஃபர் பண்ணுற மாதிரி, அதே மாதிரி நீங்கள் ஆஃபர் பண்ண நான் இந்த ஒர்க் செய்து தருவோன்னு சொல்லி நீங்கள் ஒரு ப்ரொஃபைல் ஒன்று ஒரு ஜிக் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு எம்ப்ளாயரை உங்களுக்கு அதை வர வைக்கிற மாதிரி அந்த கன்செப்ட் இருக்குது. நம்ம அது ரெண்டையும் பார்ப்போம். எக்ஸாம்பிள் ஆஃப் ஃப்ரீலான்ஸ் ஒர்க் என்னென்ன டைப் ஆஃப் கண்டென்ட் ரைட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் கன்சல்ட், ஃபோட்டோகிராஃபி, டிசைனிங், டிரான்ஸ்லேஷன், டியூட்டரிங், கோஸ்ட் ரைட், எல்லா டைப் ஆஃப் ஃப்ரீலான்ஸ் ஒர்க்கும் ஆன்லைனில் இருக்குதா? நீங்கள் தாராளமாக உங்கள்கிட்ட என்ன நாலேஜ் இருக்குதோ அதை வச்சு நீங்கள் மணி மேக் பண்ணுற மாதிரி தான் இதில் இந்த வே இருக்குது. ஓகே, ரைட். அடுத்தது ஃப்ரீலான்ஸ் ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். என்ன யூ கேன் ஃபைண்ட் ஃப்ரீலான்ஸ் ஒர்க் சைட்ஸ், அப்வொர்க், எலான், டாஸ்க், ரபிட் அண்ட் குரு. ஸோ இதுகளில் நீங்கள் இந்த ஃப்ரீலான்ஸ் ஒர்க்கை இது பண்ணி கொள்ளலாம். ஓகே, அதே மாதிரி யூ கேன் நெகோஷியேட் யுவர் ஹவர்லி ரேட். நீங்கள் உங்களோட ரேட்டை நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். அதோடைய ஸ்கோப் என்ன, அதே மாதிரி டெலிவரி டேட் வித் யுவர் கிளைண்ட்ஸ், நீங்கள் அதை கஸ்டமரோட பேசிட்டு நீங்கள் அதில் இது பண்ணி கொள்ளலாம். ஓகே, பெனிஃபிட் ஆஃப் ஃப்ரீலான்ஸ் ஒர்க் என்னென்ன பெனிஃபிட்? யூ கேன் ஒர்க் ப்ரொஜெக்ட் ஆன் தட் யூ என்ஜாய். இதுதான் இதில் மெயினாக நீங்கள் என்னத்தில் இப்போ எனக்கு வந்து டீச் பண்ணுறதுக்குள்ள தான் இன்ட்ரெஸ்ட்னு சொன்னால் அதை வச்சு மணி மேக் நான் ஆன்லைனில் பண்ண வாரங்கிறது தான் என்ன சக்ஸஸ். அப்படி இல்லாமல் நான் எந்த கம்ஃபர்ட் ஜோனுக்கு விட்டு நான் வெளியில் போயிட்டு இந்த மணி மேக் பண்ண போகிறேன்னா அதில் நான் லாங் டேர்மும் எடுக்கும், அதே மாதிரி ஒரு சரியான ஒரு திருப்தி ஒன்று அதில் இருக்காது. ஓகே, அந்த கான்செப்ட் தான் அது. யூ கேன் பில்ட் யுவர் கரியர் பை சூஸிங் த ப்ரொஜெக்ட் யூ ஒர்க் ஆன். ஓகே, ரைட். உங்களோட கரியரை நீங்கள் அந்த ப்ரொஜெக்ட்லேருந்து கட்டி எழுப்பி கொள்ளலாம். யூ ஹாவ் அ ஃப்ளெக்சிபிள் ஒர்க் ரிமோட்லி, சூஸ் யுவர் ஓன் ஹவர்ஸ். உங்களோட ஓன் ஹவர்ஸ்லேயே நீங்கள் இதை செட்டப் பண்ணி கொள்ளலாம். ஓகே, நம்ம பார்ப்போம் வெப்சைட் ஃபெஸ்ட்டுக்கு வந்து சேவிஸ் எஸ்கேப் பேரை பார்த்துக்கொள்ளுங்க. சேவிஸ் எஸ்கேப். ஸோ இந்த சைட் நான் என்ன நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி இந்த சைட்டை நான் ஃபில் பண்ணி எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தாராளமாக உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் அதில் ட்ரை பண்ணலாம். பட் நீங்கள் ஃப்ரீலான்ஸை வந்து ஒரு டீமாக இருந்து செய்யுங்க. தனியாக இருந்து ஃப்ரீலான்ஸ் ஒர்க் வந்து தயவுசெய்து நீங்கள் ஆரம்பிங்க. பட் வந்து நீங்கள் ஃப்யூச்சர் நம்ம எந்த ஒரு ஒர்க் எடுத்தாலும் நாங்கள் எதை பேச வைக்கிறோம்னா ஃப்யூச்சரில் நாங்கள் வந்து டெவலப் ஆகணும் தான். அப்போ ஒரு ஆர்டர் வந்தால் நீங்கள் கம்ப்ளீட் 2 orders 3 orders அதுக்குள்ளே ரிவிஷன் வரும். இப்படியான கான்செப்டெல்லாம் இருக்குது, அதை பார்த்துக்கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் எப்படியான ஒர்க்னா இந்த ஆஃபர் ஃப்ரீலான்சர் மாதிரி ஆஃபர் வரும், அந்த ஆஃபரை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குற மாதிரி உங்களோட கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு செய்கிறேன்னா தாராளமாக அப்படி ட்ரை பண்ணி கொள்ளலாமா? ஓகே, இதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்க. அப்படி டீம் ஒர்க்காக இருக்குது, உங்களுக்கு நாலேஜ் தெரியும், உங்களுக்கு ஓர்டர்ஸ் வந்து அதை வச்சு நீங்கள் ஃபாரின்லாம் பார்ப்பீங்க. ஐடி கம்பெனிஸ் இருக்கும், அவங்கெல்லாம் இப்படி தான் செய்வாங்க. ஓர்டர்ஸ் எடுத்து இப்போ இது அவங்களுக்கு வந்து $10 அந்த ஆர்டர் எடுக்கிறாங்கன்னா $5 கொடுத்து அந்த சர்வீஸ் இப்போ லோகோ கிரியேஷனை $5 கொடுத்து அந்த
சேவை செய்கிற ஆக்கள்கிட்ட இருந்து எடுத்து அவங்க ஒரு ப்ராஃபிட் எடுப்பாங்க. அந்த கான்செப்டில் அவங்க செய்கிறாங்க. அதே மாதிரி தான் நீங்களும் இதை யூஸ் பண்ணி கொள்ளணும். ஓகே, உங்களுக்கு எது சூட்டபிளாக அமையுதோ அதுக்கேற்ற மாதிரி பில்டப் பண்ணி எடுக்கணும். கட்டாயம் கம்ஃபர்ட் ஜோன் தேவையா, இல்லைன்னா அந்த கம்ஃபர்ட்டை விட்டு வந்து தயவு செய்து நீங்கள் யோசிக்க வேணாம். ஓகே, ரைட். ஃபைன் யுவர் பெர்ஃபெக்ட் எடிட்டர். ஸோ இதில் வந்து எடிட்டிங் சம்மந்தமான ஜாப்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் பாருங்கள், நீங்கள் ப்ரொஃபஷனலில் நீங்கள் எடிட்டர் ஆகலாம், டிரான்ஸ்லேட்டர், கிராஃபிக் டிசைனர், பிகம் அ ரைட்டர். ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த டைப் ஆஃப் ஒர்க்கை நீங்கள் தெரிவு செய்ய போகிறீங்கன்னு சொல்லி இருக்குது. இதில் வந்து 3,45,000 ப்ரொஜெக்ட் கம்ப்ளீட் ஆகுது. 99,000 ரெஜிஸ்டர் யூசர்ஸ், அதாவது ரேட்டிங்ஸ் வந்து 4.9 இருக்குது. ஓகே, ரைட். இதில் நீங்கள் என்ன டைப் ஆஃப் ஒர்க் பண்ணலான்னு ஒரு சொல்லிவிட்டு இங்கே நீங்கள் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னு ஒரு சொன்னால் இருக்கும். எடிட்டர், டிரான்ஸ்லேட்டர், கிராஃபிக் டிசைனர் இப்படின்னு ஒரு சொல்லி உங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்னத்தில் எக்ஸ்போர்ட் அதுக்கேற்ற மாதிரி செய்யலாம். அதே மாதிரி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், நீங்கள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் உங்களுக்கு செய்யலைன்னா தாராளமாக இது பண்ணலாம். அதே மாதிரி இதில் சில எக்ஸ்ட்ராவான சில விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் இப்போ இது பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு போகக்குள்ள உங்களுக்கு வந்து இதில் அடுத்த ஸ்டெப் எப்படி போகணுங்கிறது அவங்களே உங்களுக்கு இது பண்ணுவாங்க. ஓகே, ரைட். ஸோ இதில் வந்து நீங்கள் பிகம் அ ப்ரொஃபஷனல்ங்கிறத கிளிக் பண்ணி இதில் எந்த கேட்டகரியில் நீங்கள் இது பண்ண போகிறீங்களோ, என்ட்ரி ஆக போகிறீங்களோ அதை கொடுத்துட்டு இதில் ரெஜிஸ்டர் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி கொள்ளுங்கள். கட்டாயம் வந்து சிவி போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்கொள்ளணுமா. இதெல்லாம் உங்களுக்கு இந்த ஃப்ரீலான்ஸ் செய்கிறவங்களுக்கு யாரும் சொல்ல தேவையில்லை, நீங்களாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, ரைட். அடுத்தது வந்து டிசைன் ஹில்ஸ். இது வந்து டிசைனர்ஸுக்குரிய ஒரு பிக் கம்பெனி. ஸோ இதில் நீங்கள் வந்து இது பண்ணி பார்த்தீங்கன்னா விளங்கும். இதில் இன்னொரு ஆப்ஷன் உங்கள்கிட்ட இருக்குது. என்னன்னு ஒரு சொன்னால் பிரிண்ட் ஷாப்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே என்னென்னு ஒரு சொன்னால் இதில் வந்து நீங்கள் சில டிசைன் இப்போ டிஷர்ட்டை வந்து நீங்கள் டிசைன் பண்ணி ஸ்டார்ட் டிசைன் கொடுத்து நீங்கள் டிசைன் பண்ணிவிட்டு என்ன பண்ணலன்னா உங்களோட ஷாப்பில் நீங்கள் அட் பண்ணினீங்கன்னு ஒரு சொன்னால் அந்த ஷாப்பை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம்னா அந்த ஷாப்பில் உங்களுக்கு இது சேல்ஸ் நடக்கிறதுக்கு உங்களுக்கு அதில் ஒரு இது வரும். அது வந்து டிஷர்ட், ஹூடி, ஹேட்ஸு, மக்ஸ், ஸ்டேஷனரிஸ் இப்படின்னு ஒரு சொல்லி எல்லா டைப்ஸ் ஆஃப் டிசைனிங்கும் நீங்கள் செய்து உங்களுக்கான ஷாப்பை நீங்கள் உருவாக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து அவங்களே நீங்கள் டிசைனை நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா டிஷர்ட்டில் அவங்களே பிரிண்ட் பண்ணிவிட்டு எல்லாமே அவங்க செய்வாங்க. உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் ஒன்று தருவாங்க. உங்களோட டிசைனிங் மட்டும் இதாக இருக்கணும். ஓகே, ரைட். நீங்கள் இதில் வந்து டிசைன் ஹில்ங்கிறத கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து நீங்கள் ஃப்ரீலான்ஸ் ஒர்க் பண்ணுறது. ஓகே, ஸோ லோகோ, வெப்சைட், டிஷர்ட் அண்ட் மோ. ஸோ இந்த டைப் ஆஃப் இங்கே டிசைனிங் மட்டும்தான் இருக்குமா பேஸாக. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டூல்ஸும் இவங்க வச்சிருக்கிறாங்க. அந்த டூல்ஸ்களையும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். வெப்சைட் பில்டர், 1-to-1 ப்ராஜெக்ட், கிராஃபிக் டிசைன், கிரியேட்டிவ் ஜிகே, டிஷர்ட் பிரிண்டிங், கஸ்டம் க்ளோத்திங், பிஸ்னஸ் கார்டு, அதே மாதிரி பிரிண்ட் ஷாப், டெம்ப்ளெட்ஸ் இப்படின்னு ஒரு சொல்லி ஆப்ஷன்லாம் இருக்குது. இதை நீங்கள் இது பண்ணி கொள்ளலாம். ஓகே, ரைட். இந்த சர்வீஸை நீங்கள் தாராளமாக இது பண்ணலாம். இதில் வந்து நீங்கள் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண தர போகிறீங்க. ஸோ அதனால் இதில் நம்ம ஃப்ரீலான்சர்னு சொல்லுவோம். அதில் நீங்கள் ஃப்ரீலான்சராக நீங்கள் இதை உங்களை ரெஜிஸ்டர் பண்ணி கொண்டீங்கன்னா ஓகே. இதில் வந்து நீங்கள் இங்கே ஜாயின் நவுன்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ ஜாயின் நவை கொடுத்துட்டு நீங்கள் உங்களோட ப்ரொஃபைலை ஃபில் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, ரைட். அடுத்தது வந்து ஃப்ரீ அப். ஸோ ஃப்ரீ அப் இது வந்து என்னென்னா இதுவும் ஒரு ஃப்ரீலான்சர் சைட் தான். ஸோ இதையும் நாங்கள் மிச்ச காலமாக இதில் பிஸ்னஸில் இருக்குது. ஸோ இதில் என்னென்னா வித்தியாசமான ஒரு கான்செப்ட் உள்ள ஒரு ஃப்ரீலான்ஸ் சைட். இது என்னென்னா என்ட்ரி லெவல், 3 மிடில் லெவல், எக்ஸ்பர்ட் லெவல்னு ஒரு சொல்லி 3 லெவல் இருக்குது. ஸோ லெவல் வைஸ் வந்து எல்லா எங்கேயுமே இருக்கும் தான். அதில் வந்து நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணலாங்கிறத இவன் மென்ஷன் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு என்னென்ன க்ரைட்டீரியா இந்த என்ட்ரி லெவலில் உங்களுக்கு என்னென்ன இதுகள் இங்கே வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம், சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணலாங்கிறத இங்கே சொல்கிறான். அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க, ஒவ்வொன்றையும் நீங்கள் இது பண்ணி கொள்ளுங்கள். அதே மாதிரி இதில் ஜாப்ஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. என்னென்னு ஒரு சொன்னால் வெர்ச்சுவல் அசிஸ்டன்ட், கிராஃபிக் டிசைன், லோகோ டிசைன், யூஐ, வெப் டெவலப்பர், வெப் டிசைனர்ஸ், ஷாப்பிஃபை டெவலப்பர்ஸ், வேர்ட் ப்ரெஸ் டெவலப்பர்ஸ், அதே மாதிரி புக் கீப்பர்ஸ், கூகுள் அட்வர்ட் எக்ஸ்பர்ட், ஃபேஸ்புக் அட் ஸ்பெஷலிஸ்ட், லீட் ஜெனரேட்டர்ஸ், எஸ்இஓ எக்ஸ்பர்ட், ப்ளாக் ரைட்டர்ஸ் அப்படின்னு ஒரு சொல்லி டேட்டா என்ட்ரி இப்படியான ஆப்ஷன் இருக்கும். அதே மாதிரி இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமேசான் ரிலேட்டடானது, அமேசானில் ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணுறது, அமேசான் பேப்பர் கிளிக் பண்ணுறது, காப்பி ரைட்டிங், கஸ்டமர் சர்வீஸ் இப்படின்னு ஒரு சொல்லி நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதுலேயும் நீங்கள் தாராளமாக எக்ஸஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதில் வந்து அப்ளை ஆஸ் அ ஃப்ரீலான்சர் கொடுத்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா இந்த டீட்டெயிலை உங்களுக்கு இதுவும் ஓப்பன் ஆகிரும். ஓகே, இந்த எக்ஸஸையும் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, இந்த சிலது கண்ட்ரிகளுக்கு ஒர்க் ஆகும், சிலது ஒர்க் ஆகுது, அதை செட்டப் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். அடுத்தது வந்து guru.com. ஸோ இது மிச்ச காலமாக நான் ஒரு 15 இயர்ஸுக்கு முதல் ஆன்லைன் ஜாப்புக்கு வரும்போது நான் ஃப்ரீலான்ஸ் சைட்னா இதெல்லாம் எங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இப்படி ஒரு பெஸ்ட்டான சைட். ஓகே, நிறைய இங்கே வந்து 8 லட்சம் எம்ப்ளாயீஸ் இருக்கிறாங்க. 1 மில்லியனுக்கு பேல இன்வாய்ஸஸ் ஜெனரேட் ஆகிட்டு 250 மில்லியன் ஃப்ரீலான்சருக்கு பே பண்ணியிருக்கு $. ஓகே, 99% கஸ்டமர்
ரேட்டிங். ஓகே. ப்ரோகிராமிங், ரைட்டிங், டிசைனிங், அதேபோல அட்மினிஸ்ட்ரேஷன், சேல், என்ஜினியரிங், லீகல், எஜுகேஷன், பிஸ்னஸ் இப்படின்னு சொல்லி நிறைய வெரைட்டி இருக்குது. அதை நீங்கள் இது பண்ணி கொள்ளுங்க. ஓகே. செக் பண்ணி கொள்ளுங்க. இதில் வந்து சைன் அப் ஆப்ஷன் இருக்குது. சைன் அப்பை கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி கொள்ளுங்க. ஓகே. அடுத்தது வந்து பிஹான்ஸ். ஓகே. இதுவும் வந்து டிசைனர்ஸுக்கு ஒரு நல்ல சைட் தான். பட் இதில் கொஞ்சம் குயிக்காக நீங்கள் ப்ராஜெக்ட் எடுக்கணும்னா இதில் பிஹான்ஸ் ப்ரோன்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் வேறு வெப்சைட்ஸுகள், இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் குரூவில் வந்து ஒரு இதை போஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு அதாவது நீங்கள் சேவிஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ணுறன்னு ப்ரொஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணால் அந்த ப்ரொஃபைலை நீங்கள் பூஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் வெளியில். பட் இதில் இங்கேவே நீங்கள் பூஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஓகே. இதில் வந்து உங்களோட ரீச் கூடும், அதே மாதிரி ஏர்னிங்ஸும் கூடும், அதே மாதிரி ஸ்டாண்ட் ஃப்ரம் த க்ரௌடில் நீங்கள் ஒரு ஸ்டாண்டாக இருக்கலாம். அப்படியான ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. நீங்கள் 7 மாணாக்கள் நீங்கள் இது ஃப்ரீ ட்ரையல் ஒன்று இருக்குது. நீங்கள் ஃப்ரீ ட்ரையில் தேவையானாக்கள் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு இது சம்மந்தமாக இது தேவைன்னா நீங்கள் தாராளமாக இது பண்ணலாம். மந்த்லியும் இருக்குது, இயர்லியும் இருக்குது. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் மந்த்லி எல்லாம் $14 ஈஸி. நீங்கள் எங்களோட கிளாஸில் பார்த்தீங்கன்னா சில பிள்ளைகள் $700-800 ஏர்ன் பண்ணாக்கள் இருக்கிறாங்க. மந்த்லி $100 ஏர்ன் பண்ணுறாக்கள், $50 ஏர்ன் பண்ணுறாக்கள் இருக்காங்க. அப்போ நீங்கள் இதெல்லாம் வந்து இப்படியான இடங்களில் நீங்கள் உங்களை இன்வெஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக உங்களை ஜாப்ஸை நீங்கள் இது பண்ணி கொள்ளலாம். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்கும் எந்த கண்ட்ரியில் இருந்துன்னு சொல்லி. இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் பாருங்கள். யூஎஸ் டிசைனர், அதே மாதிரி கிராஃபிக் டிசைனர், கிரியேட்டிவ் ப்ரொடியூசர், மோஷன் டிசைனர். ஸோ இப்படி வந்து நிறைய டைப் ஆஃப் ஜாப்ஸ் ஷோ ஆகும். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ஓகே. ரைட். நெக்ஸ்ட் வந்து போனஸ் சைட். ஸோ இந்த சைட் வந்து யூடியூப் ரிலேட்டடான எல்லா ஜாப்ஸும் இங்கே ஷோ ஆகும். ஓகே. அதுவும் வேர்ல்டில் ஃபேமஸான யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து இங்கே தான் ஜாப்ஸ் கொடுப்பாங்க. பாருங்கள், இவர் 5,34,000, இவருக்கு வீடியோ எடிட்டர் தேவை. அதே மாதிரி இவர் 10,000 யூடியூப் லாங் ஃபார்ம் வீடியோ எடிட்டர். இது யூடியூப் தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ உண்டு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வீடியோ எடிட்டர், அதே மாதிரி தம்ப்நெயில், ஸ்கிரிப்ட் ரைட்டர், லீட் வீடியோ எடிட்டர், அதே மாதிரி வீடியோ எடிட்டர்ஸுக்கு நல்ல ஒரு சைட் இது. தம்ப்நெயில் டிசைனர். ஸோ இதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணலாம். பாருங்கள், இவங்களோட சேனலில் நீங்கள் தாராளமாக இவங்க ரியலான ஆக்களா இல்லையான்னு சொல்லி நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு செக் பண்ணலாம். இவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா உங்களுக்கு வந்து சில ஐடியாஸ்கள் தந்திருக்கிறாங்க. இந்த எப்படி நீங்கள் கிரியேட் பண்ணணும், என்ன ஃபார்மேட்டில் வரணும் அப்படிங்கிற விஷயம்லாம் இதில் சொல்லியிருக்கிறாங்க. அதை நீங்கள் செக் பண்ணிட்டு தாராளமாக இதை என்ன செய்யலாம். சேம்பிள் யூடியூப் வீடியோஸ் அவர் சொல்லியிருக்கிறாரு. இதை மாதிரி அவருக்கு டிசைன் பண்ணி கொடுக்கணும். அமௌண்ட்டையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி நிறைய எக்கச்சக்கமான ஜாப்ஸ் நீங்கள் இதில் லோட் மோர் கொடுத்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். இதில் காம்படிஷன் அப்படி எல்லாம் இருக்குன்னா, பட் நீங்கள் நாலேஜ் உள்ள ஆட்களோடு சொன்னால் நீங்கள் இவங்களை அப்ரோச் பண்ணிவிட்டு வித்தியாசமான முறையில் ஒரு இப்போ அமௌண்ட் ஒன்று சொல்கிறாங்கன்னா இந்த அமௌண்ட்லேருந்து ஒரு குறைஞ்ச அமௌண்ட்டை அப்ரோச் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக இவங்களை ட்ரை பண்ணி கொள்ளலாமா. ஓகே. இதில் மில்லியன் கணக்கான மெம்பர்ஸ் இருக்கிறீங்க பாருங்கள். இவருக்கு 1 மில்லியன் மெம்பர்ஸ் இருக்குது, சேனல் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ இவரெல்லாம் வந்து இங்கே தான் சேவிஸை இது பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் சரியாக விலை கொண்டு நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா தாராளமாக இதில் நீங்கள் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஏர்னிங்ஸ் ஒன்று கெதர் பண்ணி கொள்ளலாம். ஓகே. இதில் நான் சொன்ன சைட்ஸில் வந்து ஏதாவது ஒன்று கட்டாயமாக உங்களுக்கு தெரியாததாக இருக்கும். அதில் நீங்கள் ட்ரை பண்ணிக்கொள்ளுங்க. இப்படியெல்லாம் இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்கொள்ளுங்க. வாட்ஸ்அப்பை வந்து நான் டிக்டாக் பயோவில், அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் பயோவில் மென்ஷன் பண்ணிவிடுறேன். அதே மாதிரி யூடியூப்பில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் நான் மென்ஷன் பண்ணிப்பேன். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ஓகே. தேங்க்யூ.